அனிதா ஜாபேஸ்னு ஒரு பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் வைஃப் இருக்காங்க. பயங்கரமா திட்டி இருப்பேன், பயங்கரமா அவங்களை ரெபியூக் பண்ணிருப்பேன், ரெப்ரூஃப் பண்ணிருப்பேன். உண்மையிலே இந்த மனுஷன் பண்றதெல்லாம் பயங்கரமான ரெபியூக், பயங்கரமான ரெப்ரூஃபா இல்லை வேற ஏதாவதான்னு நான் சொல்ல போறதில்ல. இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு நீங்க எனக்காக கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகேவா? பார்த்துட்டு சொல்லுங்க. சமீப நாட்கள்ல வெஸ்லி மேக்ஸ்வெல் ஐயா கள்ளோபதேசத்தை குறித்து கண்டனம் பண்ணி ஒரு வீடியோல பேசியிருந்தார். நிறைய பேர் இப்ப ட்ரௌசரை போட்டு ஆராதிக்கிறான், அவனால உதைக்கணும், அவனால எத்தனை வேணா கழட்டி விட்டுட்டு உங்க ஊழியம் செய்யலாம்னா நீ கள்ள, நீ கிறிஸ்தவன் என்ன விளையாட்டா? ஒரே மனைவியுடைய புருஷன். ஆமா, வாழ்க்கை சரியில்லாத ஆளை முன்னால ஊழியத்துக்கு எந்த ஊழியத்திலையும் சபைக்குள்ள விடக்கூடாது. இவங்க எல்லாம் கள்ளனுங்க, திருடனுங்க, கட்டின பொஞ்சாதி கூட வாழல, இஷ்டப்படி வாழறானுங்க, பொய் உபதேசங்களை பண்றானுங்க, கால் சட்டை போட்டுட்டு கூட ஆராதனை செய்யலாம். அப்புறம் நீ பாடு சத்தமா, மைக்கு கிடைச்சா மட்டும் பாடுற, பாட்டு பாடுறாளாம் பாட்டு. இதெல்லாம் பேசினப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரதர் ஒரு வீடியோ போட்டார். அந்த தேவ மனுஷர்ல எதிர்த்து இப்படி போஸ்ட் போட்டிருக்கான்னு போய் பார்த்தா அந்த தேவ மனுஷர்ல குறித்து அவ்வளவு ஈனத்தனமா எழுதி கமெண்ட்ல போட்டிருக்கான். பேச்சக்குறை இவங்களை பின்பற்றி போகிற எச்சைகள்னு எழுதியிருக்கிறாங்க. அகஸ்டின் ஜபகுமாரங்களை குமாரின்னு ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறான். மினிமம் வெல்னு இவ்வளவும் பேசியிருக்கிறான். என்ன ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது என்னதுன்னா, இவங்களை குறிச்சு தப்பா பேசல, வசனத்தின்படி இவங்க பண்றது தப்புன்னு தேவ மனிதர்கள் சொல்லும் போது அந்த தேவ மனுஷர்களுக்கு இவர்கள் கொடுக்கிற பட்டம் அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். தெருப்பொறுக்கி நாய் மாதிரி பேச வச்சிருக்கேன். அப்பதான் புரிஞ்சுக்கினேன் இவனை மாதிரி ஆளுங்களுக்காக என்ன ஆண்டவர் நேர்ந்து விட்டுருக்கிறார், மிச்சம் வச்சிருக்கிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கினேன். அதனால எல்லாரும் ஜோர அவர் கை தட்டு கூட. எச்சேன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருந்தான். எச்சேனா என்ன தெரியுமா? சென்னை பட்டணத்துல போய் சபை ஆரம்பிக்கிறான். சபை ஆரம்பிக்கிறப்ப ஒரு வீடியோ போட்டிருக்கான். Hi dear church, we are opening our church at Chennai. You are most welcome. போடுவாரு. ஹலோ சென்னை. ஜனவரி முதல் வாரத்திலிருந்து கிங்ஸ் ஜெனரேஷன் சபை சென்னை பட்டணத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. We will have regular Sunday services in Chennai. So we welcome all of you to be a part of King's Generation Chennai Church. Love you all. God bless you. நான் கேக்குறேன், எவன் பெத்த ஆத்துமாடான்னு கேக்குறேன். யார் பெத்த ஆத்துமா? ஊழியக்காரங்க கர்ப்ப வேதனைப்பட்டு ராப்பகலா முட்டி தேய ஜெபம் பண்ணி அத்தனை முறை வீடு விசிட்டு போய் தகப்பன்மார்கள் அந்த ஆத்துமாவை சந்திச்சு சபை கூட்டிட்டு வந்தா எல்லாம் ஓடிடுவாங்க. இந்த எச்ச நாய் இங்க இருந்து ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்ணிட்டு யூ ஆர் வெல்கம்னு கூப்பிடுவாராம். அப்புறம் வந்தவன்ல எத்தனை ஆத்துமாடா ட்ராக்ஸ் கொடுத்து ஜெபம் பண்ணி நடத்தனன்னு கேட்டா எத்தனை ஆத்துமா? ஒண்ணு கூட இல்ல. இயேசுவின் நாமத்திலே சபையும் நடத்தல, 4 தெருவு போல டிராக்ஸ் கொடுக்கல, ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடல. எச்சனா என்னன்ற விளக்கம் இதுதான் உனக்கு. நான் அப்படியே தான் இருப்பேன். எச்சை என்றால் என்னவென்று இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தேவ மனுஷர்களும் அவர்களை பின்பற்றி போறவங்களும் எச்ச இல்ல. சபையில ஒரு ஆத்துமா கூட சுவிசேஷம் சொல்லி கேவலம் சம்பாதிக்க வக்கில்லாத நாய் தான் இந்த எச்ச ஜான் ஜபராஜ். உன் பிரஸ்தாபம் விபச்சாரி கூட தாண்டா பிரஸ்தாபமா இருக்கிறா. ஜோர அவர் கை தட்டு கூட. மசாலா பாட்டுக்கு ஆடுற வந்து நின்னா கூட்டதான் கூட்டம் உனக்கு கூடின கூட்டம் அதுதான். ஆனா இந்த தேவதாசர்கள் முழங்கால நின்னு சம்பாரிச்சு கண்ணீர் விட்டு எத்தனை ஆத்துமாக்களை சம்பாரிச்சாங்களே, அவங்க ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்ற முத்துக்கள். இந்த எச்சைகளுக்கு சபை ஜாக்கிரதையா இருக்கணும். பாட்டு இந்த நாய்ங்க பாட்டு எந்தெந்த வீட்டுல ஓடுதோ விளங்காது. அனுபவிச்சவன் சொல்றேன். பாட்டு பாடுறாளாம் பாட்டு. என்னைக்கு இந்த தரித்திரியம் பிடிச்சவனுடைய பாட்டை நான் கேட்கறது நிறுத்தணும், அதுக்கப்புறம் தான் என் குடும்பத்துக்குள்ள எங்க வீட்டுக்குள்ளேயே சமாதானமே வந்தது. ஆளுகளை பாரு. உங்களை இன்னைக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார். இங்க மறுபடியும் சொல்றேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே சபையில எச்சரிச்சேன். அவனுங்க கூட்டாளிகளும் அவனுங்க பாட்டையும் போட்டீங்கன்னா நீங்களும் உருப்படாது, சபையும் உருப்படாது. நீங்க எப்படி தலைவன் மறுபடியும் கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச்சை ஜாய் ஆடிட்டோரியத்துல திறந்துட்டாரு. ஜேஜே இஸ் பேக். ஜான் ஜபராஜ் வந்து விட்டார். போங்கடா டேஸ். என் சிங்கம் எழும்பியது. எனக்கு ஒரே ஒரு டவுட், யாரு கூட வந்திருக்கிற? ரீமா கூட, யாமா கூட? ஜான் ஜபராஜ் எங்கே போனாலும் அந்த கள்ளக்காதலியோடு தான் போகிறான். கிரிக்கெட் விளையாட போனாலும் அவளையும் கூட்டிக் கொண்டுதான் போகிறான். சுற்றுலா போனாலும் அவளையும் கூட்டிக் கொண்டுதான் போகிறான். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு வாரம் போய்கொண்டு வருகிறார்கள். கள்ளக்காதலியை கூட்டிக் கொண்டுதான் போய்கொண்டு வருகிறான். முன்பு ஜான் ஜபராஜ் அவளை கூட்டிக் கொண்டு ஒளிந்து போய்கொண்டிருந்தான். இப்பொழுதெல்லாம் பகிரங்கமாகவே சுற்றி கொண்டிருக்கிறான். முன்பு அவனுடைய சர்ச்சுக்கு அவளை கூட்டிக் கொண்டு வருவான். ஆனா போட்டோவிலே அவளுடைய முகம் வராதவாறு ஒளித்து வைத்திருப்பான்.
தற்போதெல்லாம் பகிரங்கமாகவே அவளை வைத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சபையை நடத்துறதுக்கு பொஞ்சாதி கூட இல்லனாலும் பரவாயில்ல, கள்ளக்காதலி கூட இருந்தாலும் சபையை நடத்துற அளவுக்கு தேவன் அன்பு கூறுற அளவுக்கு வளர்ந்துட்டோம். இதுதான் சபையா? This is not the real comeback. இது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. மனம் வருந்துதலுக்கும் மனம் திரும்புதலுக்கும் வித்தியாசம் உண்டு. பண்ண தப்புக்கு மனம் வருந்திட்டு மறுபடியும் போய் தப்பு பண்ணா அது ரெப்பன்டன்ஸ் இல்ல, அது வெறும் ரெமோர்ஸ் தான். ஏசப்பா, இந்த சிந்தனை இருக்கிற எல்லாரையும் மனம் திரும்ப பண்ணுங்கப்பா. மனம் வருந்துதல் தான். மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? பண்ண தப்புக்கு வருந்தது மட்டும் இல்லாம நான் கடக்கிற சாக்கடையை விட்டு விபச்சாரத்தை விட்டு நான் இருக்கிற பிரகாரமா என் அப்பா கிட்ட வந்திருக்கிறேன். என் அப்பா என் வாழ்க்கையை புதுப்பிச்சு இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்த என்ன ஆசீர்வதிப்பார்ன்றதா மனம் திரும்புதல். அதனால எல்லாரும் ஜோர அவர் கை தட்டு கூட. சும்மா கம்பேக் கொம்பேக்னு பைத்தியக்கார கூட்டமா தெரியாத என் வாலிபர்கள் கேவலம். I sit for hours telling all the bluebirds, the bill and coo birds, pretty little baby. For John Jabaraj, pray for John Jabaraj ன்னு சொல்றவன் எல்லாரையும் நம்பாதீங்க. We must pray for John Jabaraj. எதற்கு? கள்ள உபதேசத்தை விட்டு மனம் திரும்பணும்னு pray for John Jabaraj. தோத்துறேன். நீங்க உங்களை பார்த்தாலே அப்பா கொஞ்சம் ஃபாஸ்டா ஹார்ட் பீட் அடிக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா ஒரு மாதிரி லப்புட்ட படிக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி வெக்கம் இல்லாம ஆண்டவர் ஆராதிக்கிறவங்கள பார்த்தாலே ஆண்டவருக்கு லப்டப் அதி. பணத்தாசை பொருளாசை விட்டு ஜான் ஜபராஜ் மனம் திரும்பணும்னு ஜெபிங்க. அது 1 கிராமா இருக்கலாம், இல்ல 1/2 கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. இல்ல ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிக்குள்ள விழுந்துரு. இயேசுக்கு தெரியும் இது பொல்லாத ஒரு பேய். புட்டு வந்த தாம் பொஞ்சாதி கூட புள்ள கிட்ட போய் மறுபடியும் சேரணும்னு போய் ஜெபிங்க. இந்த கள்ளக்காதலி குடும்பத்தோடு தான் இந்த முறை பிறந்த நாள் அவர்களுடைய கூடுகையிலே கொண்டாடப்பட்டது. இந்த கள்ளக்காதலியோடு ஜான் ஜபராஜ் இணைவதை பார்ப்பதற்காகத்தான் அங்கே போன ஜான் ஜபராஜுடைய விசிறிகள் இந்த பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொண்டார்கள். பெருமை பேச்சு, பெரியவனை மதிக்காம துணிகரம் கொண்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுற அந்த பேச்சு மாறணும்னு pray for ஜான் ஜபராஜ். ஜான் ஜபராஜ் என்னப்பா என்ன சொல்லுப்பா, இப்படி ஆடக்கூடாது போடாங்க கொய்யா. போற இடத்துல 2 லட்சம் காணிக்க கொடு, 3 லட்சம் காணிக்க கொடுன்னு பிச்சை எடுக்கிறானே. என் ஃப்ளைட் டிக்கெட் போடணும், எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், என் ஹோட்டல் பார்த்துக்கணும், ஆஃபரிங் கொடுக்கணும். அது ஊழியமே கிடையாது. அல்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த பிச்சைக்கார புத்தி மாறணும்னு pray for ஜான் ஜபராஜ். சித்தாக்கு சித்தாக்கு சித்தாக்குன்னு உலகத்து டான்ஸை போட்டு விஜய் பாட்டு அப்படியே டப்பிங் போட்டு கிறிஸ்தவ பாட்டா ரிலீஸ் பண்றாரு. இந்த உலகத்தினுடைய காரியங்களை விட்டு மனம் திரும்பணும்னு pray for ஜான் ஜபராஜ். இயேசுவின் நாமத்திலே இன்னும் மாம்ச இச்சையிலையோ பெருமையிலையோ இன்னும் எந்தெந்த காரியத்துல இருந்தாலும் அதை விட்டு மனம் திரும்பணும்னு pray for ஜான் ஜபராஜ். சும்மா யோசேப்பு சிறையிருப்புல போயிட்டாரு தூக்கி எடுங்க அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. தோத்துறேன். இது நிச்சயமாய் வெளிவரும், நீங்க நீதிமானாய் வெளியே வருவீன்னு எங்களுக்கு தெரியும் சார்னு சொன்னாங்க. ஸோ என்னை நம்பின, என்னை நேசிக்கிற எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் அவன் மனம் திரும்பணும்னு ப்ரே பண்ணுங்க. குத்துதுன்னா மனம் திரும்பணும்னு அர்த்தம். சும்மா pray for ஜான் ஜபராஜ் pray. அவன் எதுக்கு மனம் திரும்பணும்ன்றது தெரியாம தேவனுடைய நியாய தீர்ப்பு வாழ்க்கையில் நடந்துன்னு இருக்கா, அதை விட்டு மனம் திரும்பி வரணும். அப்சலோம போல சாவ கூடாதுன்னு pray for ஜான் ஜபராஜ். 5 வருஷமா நாய் போல கொலைச்சிக்கின்னு வரேன் ஊர் ஊரா சபையா. மக்களே 5 வருஷமா நாய் மாதிரி கொலைச்சிக்கிட்டே இருக்காராம். இன்னும் கொஞ்ச நேரம் கொலைப்பாரு. நீங்கள் கமெண்ட்டில் மட்டும் எனக்காக இவர் உண்மையிலே ரெப்ரூவ் தான் பண்ணுறாரா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாரான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்சலோம் எப்படி தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினானோ அது போல தேவனுடைய சபையை தீட்டுப்படுத்தி கொண்டு வராங்க. இவர்களுடைய முடிவு அந்தரத்துல தொங்கிற வேண்டியதா இருக்கும். இவர்கள் மனம் திரும்பணும்னு கத்தி கொண்டு வர, ஜெபித்து கொண்டு வர, அதற்கு ஜெபிக்கிறதுக்கு துப்பு இல்லை. சிறையிருப்பு மாறணும்னு pray for ஜான் ஜபராஜ். போ பேய, நீ இருந்து எதுக்கு பிரயோஜனம்? நீ போ, நீ எதுக்கு இருக்கிற சர்ச்சை? மரமானது கனியினால் அறியப்படும். வாய் வருதான்னு பாருங்களேன். நான் ஃபேனா ரக்கேக்கெல்லாம் பிச்சு கடை ஆசிர்வார் ஆண்டவர். இந்தால் பால் தங்கையா வேற இதுல ஏஜி சர்ச்சினுடைய ஏதோ இந்தியா அளவில் செக்ரட்டரி. Hello dear friends, I have an exciting news for you that today
our beloved John Jabaraj got the bail from the Chennai High Court. செக்யூரிட்டி கூட இந்த ஆள் லாக்கில்ல சபையில. மனம் திரும்புவோம். ஏசப்பா, இந்த சிந்தனை இருக்கிற எல்லாரையும் மனம் திரும்ப பண்ணுங்கப்பா.